ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பைபாஸ் ரோடு தான் எடுத்து போகலான்ட்ருக்கேன். பட் மேப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேப்பில் மேபி நடுவில் ஏதாவது ஃபாஸ்டர் ரூட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாஸ்டர் ரூட் ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிடுவேன். இதோடு இந்த வாரம் வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் செம்ம டிராஃபிக் ஆகும் போகுது. ஏன்னா பிகாஸ் மண்டே தீபாவளி, எல்லாம் ஒரு கூட்டம் ஊருக்கு கிளம்புவாங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த வாரம் தேர்ஸ்டே நான் எனக்கு ஒரு பர்சனல் காரணத்துக்காக நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன். ஸோ அந்த வேலை எனக்கு மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஹாஃப் புரிஞ்சிடும். ஸோ செகண்ட் ஹாஃப் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறது கூட பெருசாக தெரியல. ஆனால் அந்த டிராஃபிக்கில் போயிட்டு வர ஸ்ட்ரெஸ்ஸு தான் எப்பா. ஊந்து போயிட்டு வர்றதுக்குள்ள பொருள் ஆகிடுது. திரும்பி அடுத்த நேரம் இங்கே வந்தால் இங்கே அடுத்த டிராஃபிக்கு. நல்ல காலம் இன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு வரல. எப்பா இந்த டைம் தான் கிளம்பியிருப்பேன். கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் வெறுத்து போயிருப்பேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. அந்த ஆட்டோக்காரன் கொஞ்சம் வழி விட்டால் நல்லாயிருக்கும். அவன் போக முடியாதுன்னு தெரியும், ஆனால் நமக்கு வழி விட மாட்டான். ஆக்சுவலாக பைக் இருக்கிறனால பூந்து வந்துட்டுருக்கேன். இதுவே காராக இருந்திருந்தானே இந்நேரத்துக்கு எங்கேயோ பின்னாடி நின்றுட்டு வந்திருப்பேன். ஆர்காட் ரோடு வழியாக போகலாம். பட்டு எனக்கு தெரிஞ்ச ஆர்காட் ரோடு போகிறதுக்கு இந்த ரோடு சேமாக தான் பைக்கில் போகும்போது. அட்லீஸ்ட் இதில் போனால் எனக்கு அந்த ஹைவே ஸ்ட்ரெச் அடிக்க முடியும்.
ஓகே. பைக்கில் நான் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ பைக் நான் எடுக்கும் போதே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, அதில் டூரிங் சீட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தானுங்க. ஸோ நான் எடுக்கும் போதே என்ன பண்ணிட்டேன், அந்த டூரிங் சீட் போட்டுட்டேன். இப்போ தான் வருவானுங்க, பார்த்து தான் போகணும். டிஃபென்சிவ் ரைடிங் அவ்வளோதான். நம்ம உள்ளே வந்துட்டானா வழி விட்டு நம்ம போச்சு. அவன்கிட்ட சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணேன். ஓகே. பைக்கில் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அதான். ஃபஸ்ட்டு வந்து டூரிங் சீட் போட்டேன். நார்மல் சீட்டுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரில. பட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி தான் நெட்டில் போட்டிருந்தாங்க. எனக்கும் இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அன்லஸ் ரொம்ப லாங் போகும்போது மட்டும்தான் அந்த பெயின் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து இது வாங்கி போட நல்லாயிருக்கும். இது ஹிமாலயனில் வந்து டிக்கி வலிச்சதுன்னா எஞ்சி நின்றுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ரைட்லேயே போவோம், அப்போ தான் கொஞ்சம் பேச முடியும். ஸோ டூரிங் சீட் போட்டிருந்தேன். ரெண்டாவது வந்து நக்கல் கார்ட்ஸு. இது வந்து எதுக்காக மெயினாக போட்டேன்னா, சிட்டியில் போகும்போது சம்டைம்ஸ் அந்த ஆட்டோக்காரனுங்களும் சரி, இந்த காருக்காரனுங்களும் சரி தட்டி விட்டுறானுங்க. காருக்காரங்களும் பைக்காரனே தட்டி விட்டுருவோம். ஸோ நக்கல் கார்டு வந்து என்னோடய கையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாம் க்ளவுஸ் போட்டாலும் ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணும். பட்டு இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். எனக்கு ஒரு வாட்டி ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பைக்காரன் ஃபுல்லாக இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நேராக எனக்கு ஆப்போசிட்டில் வந்து சரி நானும் அவன் ரைட் சைடு போயிடுவான்ட்டு, ஏன்னா நம்ம லெஃப்ட்டு எடுத்து இது பண்ணோன்னா கொஞ்சம் இதுவாயிடுவான்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு லைட்டு ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். அவன் நேராக வந்து ஒரே இடி பைக்கை வச்சு. ஃபார்ஸ்ட் அடி நக்கல் கார்டு இருந்தனால எல்லா அடியும் நக்கல் கார்டு வாங்கிச்சு. அப்புறம் கீழே இருக்கிற என்னோட அந்த இன்ஜின் கார்டு வாங்கிச்சு. எனக்கு ஒன்றுமே ஆகலை, வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. பாட்டு சரி அவன் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னத்தை பண்ணேன்னு தெரில. அப்புறம் அவன் பாட்டுக்கு போயிட்டான், நானும் போயிட்டேன். அவன் பிடிச்சி என்னத்தை பண்ண அப்படின்னு. பட் அது இருந்தனால என்ன ஆச்சுன்னா, ஃபுல் இம்பேக்ட் வந்து அவனுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு அவன் கை நல்லா அடி வாங்கியிருக்கும். அவன் லிவர் வந்து என்னோடய ஹேண்டில் பாரில் அடிச்சது. ஸோ அந்த மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த நக்கல் கார்டு கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பல்கி ஆக்கிடுது. கேப்பில் கொஞ்சம் பூந்து போகும்போது எக்ஸ்ட்ரா கேப் தேவைப்படும். இதே இன்ஜின் கார்டு மாதிரி இதுக்கும் எக்ஸ்ட்ரா கேப் இருந்தால் தான் உள்ளே பூந்து போக முடியும். நார்மலாக இருக்கிற வண்டி மாதிரி உள்ளே போக முடியாது. அப்புறம் வேறு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணேன், இது போட்டிருந்தேன். அது பேர் என்னது, விண்ட்ஷீல்டு எக்ஸ்டெண்டர். ஸோ அது வந்து எதுக்கு போட்டோன்னா, நார்மலாக இருக்கிற விண்ட்ஷீல்டு பிளாக்கர் வந்து என்னோடய இது வரைக்கும் தான் கவர் பண்ணிச்சு. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக என் ஃபேஸில் வந்து காற்றடிக்கிற மாதிரி வச்சுட்டு. ஸோ இது மாதிரி இப்போ டிராஃபிக்கில் ஓட்டும் போது இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு பயங்கர வெக்கையாக இருக்கும். ஸோ இந்த விண்ட்ஷீல்டு இது போடாம விட்டேன்னா மொத்த காற்று மூஞ்சில் அடிக்கும். என்னால் ஹெல்மெட் வைஸரை திறந்து வச்சுட்டு ஓட்டவே முடியாது.
ஸோ இந்த விண்ட்ஷீல்டு எக்ஸ்டெண்டர் போட்டனால என்ன ஆச்சுன்னா, என்னால் அந்த இது இப்போ ஹெல்மெட் திறந்து வச்சனால இப்படி பேசிட்டே ஓட்ட முடியுதுல்ல, அந்த மாதிரி ஓட்ட முடிஞ்சது. டொயோட்டா ஹீலிக்ஸ் வேறு லெவலில் இருக்குதுல்ல. இது ஓட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி, டெஸ்ட் ட்ரைவ் பைக்கிங் குரூப்பில் கூட்டின்னு போய் ஓட்டி காமிக்கிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஆஃப் ரோடு கோர்ஸ் ஓட்டினேன். ஸோ விண்ட்ஷீல்டு எக்ஸ்டெண்டர் ஒன்று போட்டேன். மற்றபடி ஃபுட் பெக்ஸ் வந்து கொஞ்சம் வைடான ஃபுட் பெக்ஸ் மாற்றினேன், காலை கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதை தவிர வேறு எந்த மாடிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் பைக்கில் பண்ணல. பிபிஎஃப் ஓட்டினேன், பெயின் ப்ரொடெக்ஷன். பைக் வந்து மீட்டியர் 350 நல்ல ஒரு அருமையான வண்டி தான். எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் வச்சதில்லை. நல்ல ஒரு பவர் சிட்டிக்கும். ஹைவேல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் கம்மியாலாம் இல்லை, பவர் கம்மியெலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு 100 ஈஸியாக ரீச் ஆகும், 120 கொஞ்சம் முக்கி அப்படியே போகும். மற்றபடி வண்டி பிக்கப்பு, பவரு எல்லாமே 350 சிசிக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான இது தான். எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரிலாம் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்குலாம் வராது. பட் ஒரு க்ரூஸருக்கு சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அருமையான இது தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோண்டா ஐனஸ் இதோட நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு தான் எடுக்கணும் அப்படின்ற இது. ஏன்னா எங்கள் அப்பா ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தார், புல்லட் 500 வச்சுருந்தார் எங்கள் அப்பா. பட் நான் பைக் வாங்கி ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த புல்லட்டை விற்றாங்க. 12th முடித்து நான் காலேஜ் போகும்போது அந்த பைக் அதுக்குன்னே விற்றாங்க. இவன் இருந்தால் இது எடுத்துகிட்டு போவான், பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய அந்த பைக் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பைக் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நியூஸ்லாம் வந்து பார்த்து, ஸோ பைக் வந்து இவன் எடுக்கவே விடக்கூடாது அப்படின்றத என் வீட்டில் இருக்க டார்கெட். நான் வேலைக்கு போயுமே வந்து நீ பைக் எடுக்க விடல. நான் பைக் எடுக்கிறேன்னு கேட்கும்போது வீட்டில் கார் இருக்குது, கார் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது எடுக்கணும்னு தான் ஆசை. அதனால் நான் ராயல் என்ஃபீல்டு தான் எடுக்கணுன்ட்டு இருந்தது. ராயல் என்ஃபீல்டில் வந்து நான் ஆக்சுவலாக இப்போ எடுக்க போகிறதுன்னு பார்த்தா ஹிமாலயன் தான் எடுக்க போகிறதா இருந்தேன். ஸோ நான் வாங்கும்போது ஹிமாலயன் 411 இருந்துச்சு ஸ்டாக்கில். பட் எனக்கு 411 ஓட்டி பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. I'll go right side itself. ஸோ தான் கொஞ்சம் அதை பேசுகிறதுனா பேசிட்டே போகலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ராயல் என்ஃபீல்டு 411 எடுக்கலாம். ஆக்சுவலாக 411 கூட இல்லை, நான் ஆக்சுவலாக பார்த்தது வந்து வீட்டில் வந்து பைக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் ஸ்கூட்டர் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ரீசன் வந்து எதுனா, இந்த மெட்ரோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு நிறையா. என்னால் கார் வந்து இந்த டிராஃபிக்கில் ரெகுலராக ஓட்டிகிட்டு போக முடியாது. பிகாஸ் கார் பயங்கர டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சுட்டு யாராவது வந்து காரை தட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தேவையில்லாத டென்ஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து காரில் போகிறது பயங்கர டென்ஷன் ஆகுது. ஸோ நான் எனக்கு பைக் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ நான் ஸ்கூட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் பிளான் இனிஷியலாக. ஸோ கியர் போடுற பிரச்சனை இல்லை, முறுக்குனா போவோம், பிரேக் அடிச்சா நிற்கும். ஸோ ஸ்கூட்டி எடுத்துடலாம். சுசுக்கியில் வந்து ஒரு இது இருக்குது, பர்க்மேன்.
ஸோ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சுசுக்கி அது பார்த்தா அது 1.5 லேக்ஸ் சம்திங் வந்துச்சு. ஸோ வீட்டில் எங்கள் அப்பாட்ட பேசும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ வாங்குற ஒழுங்காக வாங்கு, இந்த வண்டியெலாம் வாங்கி எந்த அளவுக்கு உனக்கு லைஃப்லாம் வரும்லாம் தெரியாது. அவருக்கு ராயல் என்ஃபீல்டு பிடிக்கும். அவர் வந்து 1995 இந்த பைக் வாங்கினார். நான் 12th படிக்கும்போது 2012 அப்போ தான் விற்றார் அந்த பைக்கை. ஸோ அவ்வளோ நாள் வச்சுருந்தாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொன்னார்னா, ராயல் என்ஃபீல்டு 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் போட்டால் ராயல் என்ஃபீல்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டில் பேஸ் மாடல் மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னாரு. விச் வாஸ் ஹண்டர். பட் ஹண்டர் வந்து நான் எடுத்து பார்த்தேன், என் சைஸுக்கு வந்து ஹண்டர் வந்து செட் ஆகாது. செட் ரொம்ப சின்ன வண்டி அது எனக்கு. ஸோ ஹண்டர் செட் ஆகாது அப்படின்ட்டேன். அது மாதிரி எனக்கு கிளாசிக் வந்து பிடிக்கல. கிளாசிக் வந்து லிட்டில் பிட் ஓல்டு லுக்கு. அதனால் எனக்கு கிளாசிக் வந்து எடுக்கணும் அப்படின்ற வந்து அந்தளவுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ 411 எடுக்கலாம், கூட கொஞ்சம் காசு வருது. பட் அந்த டைம் நான் வாங்கும்போது 3 lakhs சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போனேன். ஸோ அங்கே போய்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டும் போது எனக்கு 411 எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த ஒரு ஓட்டும் போது எனக்கு அந்த ஒரு பாண்ட் இல்லை அந்த வெஹிக்கிள் கூட. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 411 வேணாம், அடுத்து வேறு என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் போது மீட்டியரோட லுக்கு பிடிச்சிருந்துச்சி. நல்ல ஒரு ரெட்ரோ க்ரூசர் மாதிரி இருந்துச்சு வண்டி. பட் கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாகவே இருந்துச்சு. ஸோ ஓகே, மீட்டியார் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்குறேன் அப்படின்றது டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்த உடனே வந்து அந்த வண்டி எனக்கு ஓகே, ஓட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சுது அந்த ஒரு இது இருந்துச்சு. அதாவது நம்ம நினைக்கிறத வந்து வண்டி செய்யணும் அப்படின்ற ஒரு இது, அந்த ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு இந்த மீட்டியாரில் இருந்துச்சு. ஓட்டி பார்த்தோன்னா சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியார் புக் பண்ணோம். கரெக்டாக என் பர்த்டே அன்றைக்கி புக் பண்ணோம் வண்டியை. புக் பண்ணி அவங்க வந்து ஒரு 1 month ஆகும் அப்படின்னாங்க. 1.5 months சம்திங் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நோ பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு புக் பண்ணிட்டு வந்தது. பட் 3 weeksலேயே வந்துட்டு வண்டி. ஸோ வண்டி எடுக்கும் போது எனக்கு போட்ட முதல் கண்டிஷன் வந்து வண்டி வந்து சிட்டி லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ஆனால் வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடித்த உடனே வண்டியை வந்து ஏற்காடுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துட்டேன். எப்படி இப்படி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு வண்டி? கரெக்டு தானே? ஹைவேல எடுத்துகிட்டு போனேன், வேறு லெவல் ஃபீல் ஹைவேல எனக்கு ஓட்டும் போது இந்த வண்டியை. ஸோ அதுக்கப்புறம் ஓட்டி ஏற்காடு போயிட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1300 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் நாட் 1300 கிலோமீட்டர்ஸ், கம்மி தான், 800 900 கிலோமீட்டர் சம்திங் அப் அண்ட் டவுன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் பைக்கில். ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தான், என் ஃப்ரெண்டு வந்து ஹிமாலயன் 411 வச்சுருந்தான். ஸோ அவனும் நானும் போயிட்டு வந்தோம். நான் அப்பயே வந்து ரைடிங் கியர்லாம் வாங்கி வச்சிட்டேன். ரைனாக்ஸில் ரைடிங் கியர்லாம் பார்த்து வாங்கி போட்டு ரைடிங் கியரோட தான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2வது வந்து நீங்கள் சைட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ சைட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஊட்டிக்கு எடுத்துகிட்டு போனேன். சென்னையிலேருந்து ஊட்டிக்கு சோலோவாக, வெறும் பின்னாடி ஒரு பேக்கை அந்த ரோப் வச்சு கட்டிட்டு நல்லா சோலோவாக போயிட்டு வந்தேன். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு திருப்பி இன்னொரு வாட்டி எனக்கு போகணுன்றது ஒரே ஆசையாக இருக்குது. பட் ஆனால் கரெக்டான அந்த டைம் கிடைக்க மாட்டேன். இன்னொரு சோலோ ட்ரிப் படிக்கணும் அப்படின்றது. மேபி இந்த தீபாவளிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் இப்போ.
ஏன்னா என்னன்னா நம்ம போயிட்டு வந்தோன்னா கூட்டமே இருக்கக்கூடாது. நான் வந்து அந்த டைம் வந்து சைட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா, ஸோ இட் வாஸ் வீக் டே ஆக்சுவலாக. வேறு எந்த கவர்மெண்ட் ஹாலிடேவும் கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து நான் கரெக்டாக ஒரு வீக் மிட்டில் பிளான் பண்ணி போயிட்டு வந்தேன். கரெக்டாக ஒரு டியூஸ்டே போல் கிளம்பி ஃப்ரைடே போல் வீட்டுக்கு வர மாதிரி. ஸோ எனக்கு அந்த டைம் வந்து ரோடு அங்கே ஊட்டி எல்லாமே அப்படியே காலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும். போனால் நசன்னு கூட்டம் இருந்துச்சுன்னா போயிட்டு வந்தாலே ஏன்டா போயிட்டு வந்தோன்ற மாதிரி ஆகும். எனக்கு அந்த மாதிரி கரெக்டாக ஒரு டைம் அமைஞ்சுன்னா ஒரு சோலோ ட்ரிப் போட்டுடலாம். கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படி ஒரு டைம். அதே மாதிரி நான் லடாக் போகும்போது எனக்கு வந்து மீட்டியர் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்த்த வரைக்கும் ஷிப்பிங் சர்வீஸில் வந்து பைக் டேமேஜ் ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த நல்ல ஒரு ஷிப்பிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சில பேர் நல்ல ரிவ்யூ போடுறாங்க, சில பேர் கிட்ட ரிவ்யூ போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா லக்கு தான். நம்ம அங்கே வண்டி நல்லா தான் போய் சேர்றதுன்றது ஒரு லக்கு. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அப்புறம் வண்டி ஏதோ டேமேஜ் ஆகிட்டு அதனால் போக முடியல சொல்லி ட்ரிப்பையும் டிலே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஆஃபீஸ் லீவெல்லாம் கணக்கு பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அடுத்த டேட்டுக்கு ஆஃபீஸ் போனால் நம்ம ட்ராவல் பண்ண பிளான் படி போனால் தான் உண்டு. ஸோ என்ன பண்ணோம், இதுதான் ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சி ராக் அண்ட் ரோல் ரைடர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பைக்கு இது எல்லாமே சேர்த்து பேக்கேஜோடு சேர்த்து ஒரு 60,000 ருபீஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் எனக்கு வந்து ஒரு ஐ திங்க் 16K or 17K ஆச்சு. ஓகே, பைபாஸ் வருது. பைபாஸ் சிஸ்டம் பிடிச்சிட்டு பைபாஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக தான் ஓட்டி அவனோட டேஸ்ட்டே ஓட்ட முடியாது.
ஸோ நான் லடாக் போன கதை வந்து அதுதான். ஸோ அதேமாதிரி சைட்லேருந்து வந்துட்டு இந்த மாதிரி சைட்லேருந்து வந்துட்டு இப்போ போன வெக்கேஷனில் தான் போனது லடாக் ட்ரிப்போம். ஸோ 11 days ட்ரிப்பு, 60,000 கேட்டிருந்தாங்க. அது மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் பார்த்துப்பாங்க, ஸ்டே பார்த்துப்பாங்க, வண்டி ஃபியூவல், வண்டியில் ஏதாவது பிரச்சனைனா பார்த்துப்பாங்க. கூட ஒரு மெக்கானிக்கு, பேக்கப் ரைடர் ஒருத்தர் இருப்பார். ஒரு பிக்கப் ட்ரக் வரும், பிக்கப் ட்ரக்கில் ஃபுல்லாக ஃபியூவல் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது லடாக் போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மச் சேஃபர். ரெண்டாவது பிளைண்ட் கார்னர்ஸில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. வண்டிக்காரனுக்கு முன்னாடி என்ன வருதுன்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி அவங்க சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரைடிங்கில் அவங்களே ரைடிங் கியர்லாம் கொடுப்பாங்க. பட்டு நம்ம சைஸ்க்கு அது கிடைக்காது. ஸோ என்னோடய ரைடிங் கியர் எடுத்துன்னு போயிட்டேன். ஹெல்மெட்டும் அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். பிகாஸ் ஹைஜினிக் ரீசன்ஸ். மற்றவங்க போட்ட ஹெல்மெட்லாம் போனாங்க, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்கலாம் தெரியாது. ஸோ காண்ட்லேட் மாதிரி போட்டு போயிருந்தேன். ஸோ என்னென்னா ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் போனது. அது போக அங்கே கொடுத்த கியர்ஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் அவங்ககிட்ட தான் கியர் வாங்கி போட்டான். அண்ட் அது மாதிரி பேக்கப் டீம் கூட போகும்போது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னால் ஃபுல் A to Z அவங்களே ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. முன்னாடி ஒருத்தர் மார்ஷல்னு போவார், அவர் பின்னாடியே போக வேண்டியதான், அவர் பேச்சை கேட்டு. அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வேறு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். அவங்க ஆல்ரெடி ரூட்லேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே போக போகிறோம், இங்கே ஸ்டே பண்ண போகிறோம், இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபுல்லாகவே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்ட பிளானுமே நல்ல டீசெண்டான ஒரு அச்சீவபிள் பிளான் தான். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 200 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஃபுல்லாக ஆஃப் ரோடு. அதில் உங்களுக்கு 200 கிலோமீட்டர் ஓட்டினாலே போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதில் அது மாதிரி அங்கே நான் ஒரு வாட்டி கீழே வேறு விழுந்தேன். கீழே விழும்போது நான் தனியாக விழுந்துருந்தேன்னா யாருமே வந்துருக்க மாட்டாங்க. கூட என் ஃப்ரெண்டு யாராவது இருந்தானா அவன் கூட நின்றுப்பான், ஏதாவது இது பண்ணியிருப்பான். பட்டு அங்கே நான் விழும்போது ஒரு குரூப்போட போனதால் கடன் பின்னாடி வந்தவங்களாம் வந்துட்டாங்க. பைக் என் மேலே விழுந்துருந்துச்சு. பைக்கை கடன் தூக்கி விட்டாங்க. ஃபுல் ரைடிங் கியர் போட்டிருந்தனால எனக்கு எந்த அடியுமே இல்லை. லைட்டாக கொஞ்சம் மசில் ஸ்ப்ரிங் மட்டும் தான் இருந்துச்சு. அது ரிஸ்ட்டில் கை ஊன்னது.
ஸோ காண்ட்லெட்லையுமே வந்து நல்ல ஃபுல் லெதரு அண்டு ரப்பர் பேட்ஸ் இருக்கும் பாம்ஸ்லலாம். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. எந்த ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லை. பட் வண்டி வந்து ஹேண்டில் பேர் பெண்ட் ஆகிட்டு கியர் இது உடஞ்சிட்டு, லிவர் உடஞ்சிட்டு. இதுவே நம்ம தனியாக போயிருந்தோன்னா நம்ம எங்கே அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ஸ்பேர்லாம். வேறு யாராவது வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லைனா போய் இருக்கேஜ் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெக்கானிக்கோட பின்னாடியே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே கடகடன்னு வந்தாங்க. வந்து இப்போ தூக்கி கேட்டாங்க என்னாச்சு இப்போ ஆச்சு அப்படின்னா. ஆல் ஓகேவான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. எல்லாம் ஓகே தான், எனக்கு எந்த அடியும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வண்டி என்னென்னு பார்த்தாங்க. ஹேண்டில் பாரை வந்து இது பண்ணி விட்டாங்க, பெண்ட் எடுத்தாங்க. இந்த கியர் லிவரை மாற்றினாங்க. மாற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வண்டி இப்போ ஓகே ஆகிட்டு, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு முடியுமா இல்லை நாங்கள் ஓட்டட்டுமா அப்படின்னாங்க. இல்லை நான் ஓட்டிக்கேன் அப்படின்ட்டேன். சரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீஸிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் ஆக்சிஜன் மாஸ்க், ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஹை ஆல்டிடியூட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இது ஆகாது, உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகும். ப்ளட் ஆக்சிஜன் லெவல் வந்து மேக்ஸிமம் நான் மேலே போகும்போது 85% வரைக்கும் போச்சு ஹை ஆல்டிடியூட்டில். ஃபஸ்ட்டு டைம் அது நான் ஃபீல் பண்ணது வந்து எங்கன்னா, அந்த ஒரு பீக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த பீக் பேர் கரெக்டாக மறந்து போச்சு. இல்லை ரைட்டு போக முடியுமா? நம்ம வண்டி திரும்பாத அதில் லாங்கில் வந்திருக்கணும். அங்கே உட்காந்து நம்ம அதுக்கப்புறம் திரும்பி முன்னாடி பின்னாடி போய் இருக்கிற டிராஃபிக் ஃப்ளோலாம் பிளாக் பண்ணிகிட்ருப்போம். தேவையில்லாத வேலை. ஸோ என்னென்னா அந்த இதுதான், அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எனக்கு கூட கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்க உங்களுக்கு. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் அதுமாதிரி குரூப்போடு போயிட்டு ஏரியாலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபெமிலியரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொலவாக போனீங்கன்னா பெட்டர். மற்றபடி அங்கே இருந்த இடம் அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். லேண்ட்ஸ்கேப்பு எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா லஷ் க்ரீனாக இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிவர் கிராசிங் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு டெசர்ட் பாலைவனம் தான் இருக்கும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. போகணும், அடுத்த வருஷம் போகலான் இருக்கேன். பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான், இந்த ஒரு யூட்டன் அடித்தா வீட்டுக்கு போயிடலாம். இங்கே அடிச்சிருக்கலாம், 2-3 வாட்டி முன்னாடி வரணும். இருக்கிற டிராஃபிக் ஃப்ளோலாம் டிஸ்டர்ப் ஆகும். அதே தான், நம்ம 2 நிமிஷம் சேவ் பண்ணுறதுக்கு மிச்சம் அவங்க நிறைய இதுன்னு பாட்டி அவன் ஆல்ரெடி காண்டில் வந்து இருப்பான் டிராஃபிக்கில் ஊட்டின்னு போகணும் அப்படின்ட்டு. நம்ம கார் ஓட்டும்போது நம்ம காண்டாக வருது இல்லையா, அதே தான். இது ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக மழை பெய்யும் போட்டிருக்கான். ஸோ நாளைக்கு அகைன் திருப்பி கார் தான் எடுத்துகிட்டு போவேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்தால் எனக்கு தெரிஞ்ச நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஸோ அந்த வீலாகை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீலாகில் பார்ப்போம். Bye guys, take care, stay safe.